என்னுடைய காரியங்கள் எல்லார் கண்களுக்கும் அற்பமாய் இருக்கிறது. நான் அற்பமானவளாய் எண்ணப்படுகிறேனே என்று அங்கலாய்க்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவதை யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அற்பமாய் ஆரம்பித்த 4 பேரை பத்தி நம்ம பார்க்கலாங்க. யோசேப்பு, ரூத், எஸ்தர், தாவீது. இந்த 4 பேருடைய வாழ்க்கை ஆரம்பித்தது மிக மிக அற்பமான முறையில்தான். ஆனால் முடிவு மிக மிக சம்பூரணமாய் இருந்தது. இப்படி சம்பூரணமாய் மாறத்தக்கதாக இவர்கள் செய்ததுதான் என்ன? கர்த்தருக்காக எந்த வகையில் உறுதியாய் நின்றார்கள்? எப்படியாக தனக்கு கொடுக்கப்பட்ட விஷன் மிஷன்ல மிகவும் சம்பூரணமா சக்சஸ்ஃபுல்லா காணப்பட்டார்கள் என்பது விரிவான செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அதை பார்த்து ஆசீர்வாதத்தை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், இந்த உலகத்திலே நான் மிக மிக அற்பமானவளாய் எண்ணப்படுகிறேன். தேவரீர், நான் செய்யும் காரியங்களும் அற்பமானவைகளாகவே காணப்படுகிறது. ஆனாலும் தேவனே, நான் உம்மை முழுமையாய் நம்புகிறேன். உம்முடைய வாக்கு தத்தங்களை முழுமையாய் நம்புகிறேன். என்னுடைய முடிவு மிகவும் சம்பூர்ணமாய் இருக்கும், அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது என்று நான் அறிவேன். கர்த்தாவே, நான் நம்புகிறது வானத்தையும் பூமியும் படைத்த மிகப்பெரிய கர்த்தர் என்பதையும் நான் அறிவேன். கர்த்தாவே, உம்மை நம்பி என்னுடைய அற்பமான காரியங்களை உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். சம்பூரணமாய் ஆக்கி அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தும் ஜீசஸ் விஷன்.